Hello friends. Few weeks back ஒரு solid discussion நடந்துச்சு என்னோட client ஃபேமிலியில். அதாவது கிச்சனில் வந்து என்ன டைப் ஆஃப் ஹாப் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ elders of the family were suggesting gas stove, but younger generation they wanted induction hob. ஸோ இதில் வந்து மேஜராக நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டிய ஃபேக்டர் என்ன அப்படின்னா, ஸோ என்ன டைப் ஆஃப் நம்ம குக்கிங் அந்த கிச்சனில் கண்டிப்பாக அதிகமாக பண்ண போகிறோன்றது ஃபஸ்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இண்டக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃப்ரெஷ்ஷாக நிறையா ஃபீச்சர்ஸோடு வர ஆரம்பிச்சிருச்சு. பட் கேஸ் ஸ்டவ் வந்து ஸ்டில் இன்னும் வந்து அந்த அப்கிரேடேஷன் அதில் நிறையா இல்லை. பட் ஸ்டில் வந்து கேஸ் ஸ்டவ்வில் வந்து சில பெனிஃபிட்ஸ் இருக்குது ஃபார் இண்டியன் குக்கிங், அண்ட் இண்டக்ஷனில் வந்து மோர் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து நம்ம என்ன டைப் ஆஃப் குக்கிங் பண்ணுறோன்றதை பொறுத்து இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த டாப்பிக்கில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இண்டக்ஷன் ஹாப் இஸ் இட் குட் ஆர் பேட், அண்ட் வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ், அண்ட் என்னென்ன ஃபேக்டர்ஸ் வச்சு நம்ம ஃபஸ்ட்டு இண்டக்ஷனாக இல்லை கேஸ் ஸ்டவான்றதை நம்ம டிசைட் பண்ணணுன்றது இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்த்துடலாம். ஸோ வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி இன்கேஸ் எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் அஸ். இண்டக்ஷன் ஹாப் ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ்னால் என்ன? மோஸ்ட்லி இன்றைக்கி பார்த்திங்கன்னா லைக் நிறைய பேர் வீட்டில் வந்து நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ் ஆல்ரெடி யூஸ் பண்ணுறோம். பட் என்னென்னா அது ஒரு மெயின் குக்டாப்பாக யூஸ் பண்ணாமல் ஒரு ஸ்டாண்ட் பை ப்ராடக்டாக ஒரு குக்டாப்பாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஜஸ்ட் இன்கேஸ் கேஸ் தீர்ந்து போச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எமர்ஜென்சி குக்கிங் பண்ணுறதுக்காக நிறைய பேர் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பட் இப்போ வந்து ஒரு மெயின் ப்ராடக்டாக மெயின் குக்டாப்பாகவே வந்து இண்டக்ஷன் ஹாப்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இண்டக்ஷன் ஹாப்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட் யூசஸ் எலக்ட்ரோமேக்னட்டிசம். ஸோ வந்து பேசிக்லி அது வந்து ஒரு ஃப்ளாட் ஸ்மூத் சர்ஃபேஸாக இருக்கும். மேபி நீங்கள் நோட்டீஸ் பண்ணிருக்கலாம். அண்ட் தென் அது பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் லைக் ஒரு டஃப் அண்ட் செராமிக் கிளாஸ்னால் ஜென்ரலி மேக் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி பிளாக் இன் கலராக இருந்திருக்கும். அண்ட் தென் அகெயின் இதில் வந்து கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா லைக் ஒரு டச் சிஸ்டம், ஒரு இல்லைனா வந்து செப்ரேட் எல்இடி டிஸ்பிளே மாதிரிலாம் கூட வந்து நிறையா இண்டக்ஷன் டாப்பில் வருது. ஸோ இண்டக்ஷன் ஹாப் வந்து கொஞ்சம் மாடர்ன் அண்ட் லைக் கிளாஸி கிச்சன்ஸ்லலாம் வந்து இப்போது கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இண்டக்ஷன் ஹாப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துடலாம். இதில் கொஞ்சம் சயின்ஸ் இன்வால்வ்டாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் சயின்ஸ் ரொம்ப நெக்லெக்ட் பண்ணுவீங்க இல்லை பிடிக்காது அப்படின்னா நீங்கள் அடுத்த பாட்டுக்கு நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். பட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் இருக்குது இதில். ஸோ கேஸே இல்லாமல் எப்படி இந்த ஹாப் ஒர்க் ஆகுதுன்றதை பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் யூஸ் பண்ணி இந்த ஹாப் ஒர்க் ஆகுது. ஸோ பேசிக்கலி எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா, இண்டக்ஷன் ஹாபுக்கு கீழே அந்த கிளாஸ் கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் வந்து காப்பர் காயில்ஸ் சுற்றி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த காப்பர் காயில்ஸில் எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகும் போது என்ன ஆகும்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் க்ரியேட் ஆகும். ஸோ இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து அந்த வெசல் மேலே ரியாக்ட் ஆகும் போது அதுக்குள்ளே இருக்க ஃபுட்டில் வந்து ஹீட்டு ஜென்ரேட் ஆகும். ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவான எஃபிஷியண்ட்டான ப்ராசஸாக இருக்குது. பிகாஸ் வந்து ஹீட் வந்து நிறைய இடத்துல வேஸ்ட் ஆகாது. ஸோ டைரெக்டாக அந்த வெசல்லே காண்டாக்டில் இருக்கிறதுனால அந்த ஃபுட்டை டைரெக்டாக அது வந்து ஹீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ குக்கிங்க்கு இது வந்து ரொம்ப எஃபெக்டிவான ப்ராசஸாக இருக்குது. ஸோ அகெயின் நீங்கள் வந்து இண்டக்ஷன் ஹாப் யூஸ் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக மைண்டில் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற வெசல் டைப்பு. ஸோ பேசிக்கலி வந்து வெசல் டைப் வந்து மேக்னெட் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ மேக்னெட்டிக் வெசலாக இருக்கணும். அதாவது தட் மீன்ஸ் இட் டசன்ட் ஹேவ் டு பி அ மேக்னெட், பட் வந்து மேக்னெட்டை அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான வெசலாக இருக்கணும். அண்ட் மோஸ்ட்லி வந்து ஒரு ஃப்ளாட் பாட்டம்டு வெசலாக இருந்துச்சுன்னா அது இன்னும் பெட்டராக இருக்கும். ஏன்னா வந்து அதோட காண்டாக்ட் ஏரியா அதிகமாக இருக்க அந்த ஹீட்டோட எஃபெக்டிவ்னஸ் அந்த ஃபுட்டை ரீச் ஆகிறது இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ஒரு கேஸ் ஸ்டவ்வையும் ஒரு இண்டக்ஷன் ஹாபையும் நம்ம கம்பேர் பண்ண வேண்டியதுக்கு ஒரு 4 மெயின் ஃபேக்டர் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹீட்டிங் எஃபிஷியன்சி, அண்ட் செகண்ட் பார்த்திங்கன்னா ஹீட் கண்ட்ரோல், மூணாவதாக பார்த்திங்கன்னா அதோட மெயின்டெனன்ஸ், அண்ட் நாலாவது பார்த்திங்கன்னா அதோட சேஃப்டி ஃபீச்சர்ஸ். ஸோ இந்த 4 ஃபேக்டர்ஸை வச்சு நம்ம எப்படி ஒரு கேஸ் ஸ்டவ்வையும் ஒரு இண்டக்ஷன் ஹாபையும் நம்ம கம்பேர் பண்ணலான்றதை அடுத்து பார்த்துடலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் எஃபிஷியன்சி. ஸோ ஜென்ரலி வந்து ஒரு கேஸ் ஸ்டவ்வில் நீங்கள் ஃபஸ்ட்டு பற்ற வச்சிங்கன்னா உங்களுக்கு அதோடய ஃப்ளேம் வந்து இமீடியட்டாகவே அவைலபிளாக இருக்கும். பட் ஆனால் இண்டக்ஷன் ஹாப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது நீங்கள் ஆன் பண்ண பிறகு இட் வில் டேக் சம் டைம் டு வார்ம் அப். ஸோ ஒரு ஃபுல் பொட்டென்ஷியல் ரீச் ஆகிறதுக்கு அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்.
பட் ஆனால் எண்ட் ரிசல்ட் பார்த்திங்கன்னா அப்படியே டிஃப்ரெண்ட். ஸோ நீங்கள் என்ன தான் வந்து கேஸ் ஸ்டவ்வில் ஃபாஸ்ட்டாக இமீடியட்டாக வந்து உங்களுக்கு ஃப்ளேம் அவைலபிளாக இருந்தாலும் பட் வந்து இண்டக்ஷன் ஹாபில் வந்து குக்கிங் எஃபிஷியன்சி ஜாஸ்தி இருக்கிறதுனால அது சீக்கிரமாகவே குக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இதை பற்றி ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. பேசிக்லி ஒரு டேப் வாட்டரை எடுத்து பாயில் பண்ணுறதுக்கு ஒரு கேஸ் ஸ்டவ் அண்ட் இண்டக்ஷன் ஹாப் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜென்ரலி பார்த்திங்கன்னா கேஸ் ஸ்டவ் யூஸ் பண்ணும்போது அந்த டேப் வாட்டர் ஃப்ரம் ரூம் டெம்பரேச்சர் டு ஒரு பாயிலிங் டெம்பரேச்சர் ரீச் ஆகிறதுக்கு இட் டுக் அரௌண்ட் ஒரு 9 to 10 minutes எடுத்திருக்கு. பட் அட் தி சேம் டைம் அதே இண்டக்ஷன் ஹாபில் நம்ம குக் பண்ணும்போது ஒரு அரௌண்ட் ஒரு 4 to 5 minutes தான் அது அந்த பாயிலிங் வாட்டரை அதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அது எடுத்திருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம பார்க்கும்போது இந்த ஈட்டிங் எஃபிஷியன்சியில் வந்து ஒரு கிளியர் வின்னர் வந்து இண்டக்ஷன் ஹாப். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபேக்டர் வந்து ஹீட் கண்ட்ரோல். ஸோ ஜென்ரலாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் லைக் ஒரு கேஸ் ஸ்டவ்வில் நீங்கள் எப்படி ஹீட் கண்ட்ரோல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஆன் பண்ண பிறகு அதை வந்து ஹையாக வேணுமா லோவாக வேணுமான்றதை நீங்கள் ஜென்ரலி அந்த நாபை வச்சு தான் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுவீங்க. அண்ட் ஒரு எக்ஸாக்ட் டெம்பரேச்சர் உங்களுக்கு என்ன வேணுன்றதை வந்து நீங்கள் ஒரு கேஸ் ஸ்டவ்வில் செட் பண்ணுறதுன்றது ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம். அண்ட் அகெயின் அதில் ஒரு இன்கன்வீனியன்ஸ் என்னென்னா அது என்ன லெவலில் இருக்குன்றது நிறையா வாட்டி நம்ம அதை குனிஞ்சு பார்க்க வேண்டிய அவசியமும் இருக்கும். பட் ஆனால் இண்டக்ஷன் ஹாப்னு வரும்போது பார்த்திங்கன்னா அதை ஆன் பண்ணுறது ஒரு 3 step ப்ராசஸ். ஃபஸ்ட்டு வந்து அதை பவர் ஆன் பண்ணணும். அண்ட் தென் என்ன ஜோனில் உங்களுக்கு அந்த ஹீட் வேணுன்றதை நீங்கள் டிசைட் பண்ணணும். அண்ட் தென் ஒரு ப்ராப்பர் டெம்பரேச்சர் செட்டிங். ஸோ எந்த லெவல் ஆஃப் டெம்பரேச்சர் உங்களுக்கு வேணுன்றதை நீங்கள் செட் பண்ணணும். பட் இதில் பியூட்டி என்ன அப்படின்னா நீங்கள் என்ன டெம்பரேச்சர் வேணுன்றதை நீங்கள் செட் பண்ணுறீங்களோ அதை வந்து இதில் எக்ஸாக்டாக கொஞ்சம் அச்சீவ் பண்ண முடியும். பட் ஆனால் கேஸ் ஸ்டவ்வில் அது கஷ்டம். ஸோ நீங்கள் வந்து ஹீட் கண்ட்ரோல்னு பார்க்கும்போது இண்டக்ஷன் ஹாப் வந்து ஒரு கிளியர் வின்னராக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபேக்டர் பார்த்திங்கன்னா ஒரு தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் கிச்சன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக அது தெரிஞ்சிருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ். ஸோ மெயின்டெனன்ஸ் வந்து ரெண்டாக பிரிக்கலாம். ஒன் இஸ் ஏஸ்தட்டிக்ஸ் ஆஃப் த ஹாப் அண்ட் செகண்ட் வந்து க்ளீனிங் ப்ராசஸ். ஸோ ஏஸ்தட்டிக்ஸ்னு பார்க்கும்போது அகெயின் வந்து இண்டக்ஷன் ஹாப் வந்து ஒரு கிளியர் வின்னராக இருக்குது. ஏன்னா பிகாஸ் ஒரு நீட் சர்ஃபேஸ் ஃப்ளாட் சர்ஃபேஸாக இருக்குது. ஸோ அகெயின் வந்து அதே நீங்கள் கேஸ் ஸ்டவ் கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் லைக் டிஃப்ரெண்ட் பர்னர்ஸ் இருக்கும், அதோட ஸ்டாண்ட்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் கம்பேர் டு இண்டக்ஷன் ஹாப் வந்து கேஸ் ஸ்டவ் வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு அவ்வளோ நீட்டாக இருக்காது. அண்ட் செகண்ட் விஷயம் பார்த்திங்கன்னா க்ளீனிங். ஸோ கண்டிப்பாக இதுலேயும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு கேஸ் ஸ்டவ்வை க்ளீன் பண்ணுறது வந்து எவ்வளோ ஒரு டிஃபிகல்ட்டான விஷயமா இருக்குது அப்படின்றத வந்து அதை யூஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக அதை ரியலைஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அகெயின் இந்த ஃபேக்டர்லையும் பார்க்கும்போது ஒரு இண்டக்ஷன் ஹாப்ன்றது வந்து ஒரு நீட் வின்னராக இருக்குது. ஏன்னா பிகாஸ் அதில் வந்து ஒரு பர்னர் கிடையாது, பர்னர் ஸ்டாண்ட் கிடையாது. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் கிடையாது. ஸோ ஈவன் ஏதாவது ஸ்பில் ஆச்சுன்னா கூட எல்லாத்தையும் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு நார்மல் ஒரு கவுண்டர் டாப் நீங்கள் எப்படி க்ளீன் பண்ணுறீங்களோ அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு இண்டக்ஷன் ஹாபை க்ளீன் பண்ணிவிட்டு போயிடலாம். பட் அகெயின் நான் சொன்ன மாதிரி க்ளீனிங்லேயும் வந்து இண்டக்ஷன் டாப் வந்து ஒரு கிளியர் வின்னராக இருக்குது. ஸோ கிச்சனில் அடுத்த இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேஃப்டி. ஸோ கேஸ் ஹாப் இல்லை வந்து இண்டக்ஷன் ஹாப் யூஸ் பண்ணும்போது எது சேஃப்னு பார்த்தீங்கன்னா அகெயின் இதுலேயும் வந்து இண்டக்ஷன் ஹாப் வந்து ஒரு ஃபார் பெட்டர் லெவலில் இருக்குது. ஏன்னா பிகாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயரோ ஒரு ஃப்ளேமோ கிடையாது. அண்ட் அகெயின் ஏதாவது லைக் ஃபயர் ஆகிடுமா இல்லை பற்றிக்குமான்ற ஒரு பயமும் நம்மளுக்கு கிடையாது. அண்ட் தென் இதை வந்து நம்ம மறந்து விட்டுட்டோம் லைக் ஏதாவது தெரியாமல் லைக் கிளாத்தோ பேப்பரோ வந்து அது பக்கத்தில் இருந்துச்சுன்னா அகெயின் அது ஃபயர் ஆகிடுமான்ற பயமும் நம்மளுக்கு கிடையாது. அண்ட் அகெயின் அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா லைக் நீங்கள் அது வந்து லைக் இந்த வெசலை ரிமூவ் பண்ணிங்கன்னா ஆட்டோ ஆஃப் ஃபீச்சர்ஸ் கூட இருக்குது. அண்ட் தென் லைக் இப்போ வர லைக் நிறையா மாடல்ஸில் வந்து சைல்ட் சேஃப்டி ஃபீச்சர்ஸும் கொடுக்குறாங்க. ஸோ அந்த சைல்ட் லாக் ஃபீச்சர்ஸ் இருக்கும் போது நீங்கள் உங்கள் கிட்ஸ்லாம் வந்து அதை தவறி யூஸ் பண்ணாமல் இருக்க மாதிரி நீங்கள் அதை லாக் பண்ணி வைக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸும் சேஃப்டி ஃபீச்சர்ஸும் அதில் இருக்குது. அண்ட் மோஸ்ட் ப்ராபப்ளி பார்த்தீங்கன்னா அகெயின் நீங்கள் இண்டக்ஷன் ஹாபில் வந்து லைக் எந்த ஜோனில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஜோன் மட்டும்தான் வந்து உங்களுக்கு ஹீட் ஆகும். ஸோ அந்த ஜோனில் இருக்க வெசல் மட்டும்தான் ஹீட் ஆகும். மற்ற ஜோன்லாம் வந்து கூலாக தான் இருக்கும். ஸோ வந்து மற்ற ஏரியாவை நீங்கள் வந்து சும்மா நார்மல் ஒரு வெசல் பிளேசிங்க்கோ இல்லை வந்து ஏதாவது அதில் ஒர்க் பண்ணுறதுக்காக கூட நீங்கள் இதை யூஸ் பண்ண முடியும். ஸோ இண்டக்ஷன் ஹாப்னு வரும்போது ஸோ இத்தனை பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதாவது சேஃப்டி பொறுத்த வரைக்கும். அட் த சேம் டைம் இதில் நான் ஒரு இம்பார்ட்டண்டான ஃபேக்டரையும் நான் சொல்லி ஆகணும். இஃப் இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு பேஸ் மேக்கர் வச்சு இருக்க ஆளாக இருக்கீங்க அப்படின்னா லைக் அப்போ மட்டும் நீங்கள் கண்டிப்பாக இண்டக்ஷன் ஹாபை அவாய்ட் பண்ணிடலாம் யூஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா பிகாஸ் அகெயின் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்னால தான் அது ஒர்க் ஆகுது. ஸோ இது வந்து உங்கள் பேஸ் மேக்கரை வந்து
ஒரு டிஸ்ஃபங்க்ஷன் ஆக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பேஸ்மேக்கர் வச்சுருக்க ஆளாக இருந்தீங்கன்னா அப்போ மட்டும் நீங்கள் இண்டக்ஷன் ஹாபை யூஸ் பண்ணுறதை தவிர்க்கலாம். அதர் தென் தட் சேஃப்டி ஃபீச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் ஹாப் அகெயின் ஒரு நீட் வின்னராக இருக்குது. ஸோ ஒரு 4 மேஜர் கம்பேரிசன் ஃபேக்டர்ஸை வச்சு இண்டக்ஷன் ஹாப் வந்து எப்படி கேஸ் ஹாபோடு கொஞ்சம் பெட்டராக இருக்குன்றதை பற்றி நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணோம். பட் அட் த சேம் டைம் இண்டக்ஷன் ஹாபில் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குன்றதை பற்றியும் நம்ம இப்போது டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் இஸ் இது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. இன்னும் லைக் கேஸ் ஹாபை கம்பேர் பண்ணும்போது இண்டக்ஷன் ஹாப்ஸ் ஆர் காஸ்ட்லியர். அண்ட் தென் செகண்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியூ செட் ஆஃப் வெசல்ஸ் பாத்திரங்கள் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுற மாதிரி வரலாம். பிகாஸ் ஓல்டு உங்களோட பாத்திரம் மேபி இந்த இண்டக்ஷன் ஹாபுக்கு செட் ஆகாமல் போகலாம். பிகாஸ் மேபி அது நான் மேக்னெட்டிக்காக இருக்கலாம். அண்ட் தென் தேர்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா அகெயின் ரவுண்டு வெசல்ஸ் இதில் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டு. ஸோ எஃபிஷியண்ட்டாக நீங்கள் அதில் யூஸ் பண்ண முடியாது. அண்ட் அகெயின் பார்த்தீங்கன்னா லைக் எப்போயாவது உங்களுக்கு ஃபயர் வேணும், ஏதாவது லைக் க்ரில் பண்ணுறீங்க இல்லை ஃபுல் மாதிரி ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு ஃபயர் இருக்காது. ஸோ அகெயின் அந்த இதுவும் ஒரு பெரிய ட்ராபேக். அண்ட் தென் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் ஹாப் கொஞ்சம் ஒரு நாய்ஸியான அஃபேர். பிகாஸ் கொஞ்சம் சவுண்ட் அதிகமாக இதில் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் தென் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் மேஜர் ட்ராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா பவர் இல்லைன்னா இதை நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த ஃபேக்டர்ஸ்லாம் நம்ம கன்சிடர் பண்ணிவிட்டு அகெயின் என்ன டைப் ஆஃப் நம்ம குக்கிங் பண்ணுறோன்றதை பொறுத்து நீங்கள் எது நீங்கள் இண்டக்ஷன் ஹாப் போகிறீங்களா இல்லை ஒரு கேஸ் ஹாப் போகிறீங்களான்றதை நீங்கள் டிசைட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண இண்டக்ஷன் ஹாபோட ஃபேக்டர்ஸ், அதோட அட்வான்டேஜஸ் அண்ட் அதோட டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் ஹாப் வாங்கணுன்றதை டிசைட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் இன்கேஸ் நீங்கள் இப்போது கிச்சன் டிசைன் பண்ணுற ப்ராசஸில் இருக்கீங்க அப்படின்னா, உங்கள் கிச்சன் ஸ்மாலராக இருக்குது அப்படின்னா ஸ்மால் கிச்சனை எப்படி டிசைன் பண்ணணும், ஃபங்க்ஷனலாக வச்சுருக்கணுன்றதை பற்றி நான் ஒரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் நான் இங்கே போடுறேன். ப்ளீஸ் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அண்ட் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ ஷேர் இட் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆஸ் வெல். தேங்க்யூ ஸோ மச் guys.